ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்றதை தம்ப்நெயில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கான வெயிட் லாஸ் டிப்ஸு கூடவே பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய, அதாவது தொப்பையை குறைக்கக்கூடிய டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நான் பர்சனலாக என்னெல்லாம் பண்ணன்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோஸோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எப்போவும் சொல்கிறது தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, வாங்க முதல்ல என்ன பண்ணணும். காமனாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இல்லை என்ன பண்ணால் வெயிட் ரெடியூஸ் ஆகும், உங்கள் வயிறு குறையுன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் என்ன ஃபாலோ பண்ணேன், நான் என்னெல்லாம் செஞ்சேன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முதல்ல நீங்கள் மனசில் நினச்சிக்க வேண்டியது பொறுமையாக இருக்கணும். அதாவது நீங்கள் ரொம்ப எடுத்த உடனே யாரும் வெயிட் லாஸ் பண்ணிட மாட்டாங்க. எடுத்த உடனே யாரும் வயிறை குறைச்சிட முடியாது. எல்லாம் 15 நாளில் குறைச்சிடலாம், இந்த மாதிரி 10 நாளில் குறைச்சிடலாம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சுத்த வேஸ்ட்டு. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுன்றத. அதே மாதிரி உங்களை நீங்கள் நம்புங்க. என்னால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும், என்னால் கண்ட்ரோலாக இருந்து என்னுடைய வயிறை நான் குறைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொசீஜர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும், வயிறும் குறைஞ்சிரும். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள் குழந்தைக்கு. இது எல்லாருமே காமன். என்னங்க இது எல்லாத்துலேயும் நீங்கள் சொல்கிறது தானே அப்படின்னு நான் என்ன சொன்னாலும் சரி, இல்லை எல்லோரும் சொல்கிறது தானேன்னு பொதுவாக நீங்கள் கேட்டாலும் சரி, இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் நல்லா நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்தாலே கண்டிப்பாக உங்களுடைய கேலரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகி உங்களுடைய வெயிட்டும் குறையும், உங்களுடைய வயிறும் குறையும். இது நிஜமான உண்மை. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக 2 வயசு வரைக்கும் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கும் நல்லது, உங்கள் வெயிட் லாஸ் ரிடக்ஷன், உங்கள் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 2 வயசு கொடுக்க முடியலனாலும் ஒரு 1.5 வயசு வரைக்குமாவது குழந்தைக்கு பால் கொடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, மார்னிங் எழுந்ததுமே காலையில் நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் வாய் நல்லா கொப்பளிச்சுட்டு ஒரு ஹாட் வாட்டர் வைங்க. கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு ஃபுல் கிளாஸ் நல்ல மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து வெறும் வயிற்றில் நீங்கள் குடிங்க. இது உங்கள் வயிறில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் சரி, இல்லை உங்கள் வெயிட் லாஸ்க்கும் சரி, ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி குடிக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட நீங்கள் ஜீரகம் கொதிக்க வச்சு ஜீரக தண்ணி குடிக்கலாம். அதுவும் வெறும் வயிற்றில் குடிங்க. நல்ல ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி ஜீரக தண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. அது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் லெமன் வித் ஹனி, நல்ல சுடு தண்ணியில் லைம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு, ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிட்டு அது கூட 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் வெறும் வயிற்றில் குடிங்க. அதுவும் ஹாட் வாட்டரில் தான் நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். சாதா வாட்டரில் வேண்டாம், சளி பிடிக்கும் சில பேருக்கு. குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்குறவங்களா இருப்பீங்க, ஸோ அதனால் சளி பிடிக்கலாம். அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிங்கன்னா லெமன் குடிக்கும்போது ஒன்றும் ஆகாது, சளியும் பிடிக்காது குழந்தைக்கு. சும்மா 1 கிளாஸ் குடிங்க போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய நீங்கள் சாப்பாட்டில் கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கோங்க. ஒன்று விட்டு ஒரு நாள் கீரை சாப்பிடுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைக்கும் நல்லது. அதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, பச்சை கலரில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இல்லைன்னா முருங்கைக்காய், இந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஆட்டுக்கறி சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அது என்ன தான் உங்களுக்கு வலு கொடுக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலுமே நீங்கள் ஒரு வருஷம், அதாவது குழந்தை பிறந்து உங்களுக்கு 1 வருஷம் ஆகிற வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் அதாவது ஆட்டுக்கறி முக்கியமாக எடுத்துக்காதீங்க. அதில் நிறைய கொழுப்பு சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்டும் போடும். நீங்கள் என்ன டயட்
மெயின்டைன் பண்ணாலும் அது வந்து சரி வராது. அப்புறம் மறுபடியும் நீங்கள் வெயிட் ஏறதா செய்யும். அப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்கள் அதை போய் சாப்பிட்டிங்கன்னா அது எப்படி குறைக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் வந்து கண்ட்ரோலாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்துப்போம், நீங்கள் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சாப்பிட வேண்டாம். ஆசைக்கு சும்மா ஒரு நாள் அந்த மாதிரி கூட சாப்பிடுங்க. ஆனால் வந்து அதிகமாக நீங்கள் ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உடம்புல கொழுப்பாக சேர்ந்து நீங்கள் ரொம்ப வந்து குண்டாகிறதுக்கும் உங்கள் வயிறு விழுறதுக்கும் அதுவே ஒரு சான்ஸாக போய் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வயிறை சுற்றி வந்து துணி கட்டுவாங்க. அந்த காட்டன் துணியாக இருந்தாலும் துணி, இல்லைன்னா வந்து ஷாலு, இல்லைன்னா துண்டு, இந்த மாதிரி நிறைய துணி வச்சு வயிறை நல்லா இறுக்கமாக கட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள், வயிறு வந்து விழாது. அப்படி இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் சாப்பாட்டையும் மெயின்டைன் பண்ணணும். காலையில் நீங்கள் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு மதியமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு துணி எடுத்து மறுபடியும் கட்டுங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு வந்து ஒரு ஷேப்பாக ஒரு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் டீ குடிங்க. சாயந்தரமும் குடிங்க, காலையிலையும் குடிங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அதுமாதிரி குடிங்க. ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், சும்மா காலையிலையோ இல்லை சாயந்தரமோ, இல்லை 2 வேளை மட்டும் குடிப்பீங்கன்னா 2 வேளையும் குடிங்க. 2 வேளைக்கு மேலே வேண்டாம். க்ரீன் டீ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயும் நல்லெண்ணெயும் எடுத்துக்கோங்க. 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வயிறு சுற்றி வந்து அந்த தொப்புள் சுற்றியும் இல்லை வயிறை சுற்றி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து குளிங்க. நல்லா ஹாட் வாட்டர் வச்சு குளிங்க. உங்கள் வீட்டில் வந்து அம்மா இருந்தாங்க, இல்லை மாமியார், இந்த மாதிரி பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகி 1 இயர் தான் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நைட் டைமில் கூட குளிங்க. நைட் டைமில் நல்லா வந்து ஹாட் வாட்டர் வச்சு குளிச்சுட்டு தூங்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக தூக்கம் வரும். உங்களுடைய உடம்பு அலுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஹாட் வாட்டர் வச்சு ஒரு ஜக்கில் நல்லா வந்து தண்ணி மொண்டு நல்லா சட்டுன்னு அடிக்கணும், வயிற்றில் அடிக்கணும் முக்கியமாக. அப்போ தான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கசடுன்னு சொல்லுவாங்க, அந்த நம்மளுடைய பீரியட் டைமில் சேர்ந்திருந்த பிளட் எல்லாமே வந்து வயிற்றில் இருக்கும் இல்லையா, இல்லைன்னா வேறு அழுக்கு இருந்தால் கூட வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வயிற்றில் அடிக்கும்போது வயிற்றில் போயிட்டு அந்த அழுக்கெல்லாம் கரைஞ்சி வெளியேறிடும். நமக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது அப்போ அது வெளியேறிடும். ஸோ உங்களுக்கு வந்து வயிறில் எந்த ஒரு அழுக்கும் இருக்காது. ஸோ நல்லா க்ளீன் ஆகிடும். அந்த வந்து கொழுப்பு வந்து குறைஞ்சிரும். அதனால் வயிறு வந்து விழுறதுக்கு அந்தளவுக்கு சான்ஸ் நம்மளே கொடுத்த மாதிரி ஆகாது. அதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் வீட்டு வேலையை நீங்களே செய்யுங்க. நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து பெருக்குங்க, வீடு நல்லா தொடச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து செய்கிற வேலையை நீங்களே செய்யுங்க. உங்கள் வீட்டில் மற்றவங்க வேறு ஏதாவது வேலை இருக்குன்னா அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த பெருக்கிற மாதிரி வேலை, இல்லைனா வீடு க்ளீன் பண்ணுற வேலை, இது மாதிரி இருந்தால் நீங்கள் வாலண்டியாக போயிட்டு நானே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கூட நீங்கள் செய்யுங்க. இல்லை நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா எல்லா வேலையும் எப்படி நீங்கள் தான் செஞ்சு ஆகணும். ஸோ நீங்களே வந்து எல்லா வேலையும் நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தனியாக டைம் ஒதுக்கணும் அப்படியே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வீட்டு வேலையை செஞ்ச மாதிரி ஆச்சு, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆச்சு இல்லையா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு வந்து சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது நைட் டைமில் பால் கொதிக்க வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூண்டு உரித்து ஒரு 10 பூண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நைட் டைமில் எடுத்து சாப்பிடுங்க. இது உங்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கும் ஒரு பக்கம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே உங்களுடைய வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கும் வயிற்றில் இருக்கிற கேஸ் வெளியேறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பரான வந்து ஒரு மெடிசன் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கடுகுத்தூள் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கடுகுத்தூள் வந்து சாப்பாட்டில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பாராக இருந்தாலும் சரி, இல்லை காரக்குழம்பாக இருந்தாலும் சரி, கடுகுத்தூள் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் சேர்த்து ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் சாப்பிடுங்க போதும். அது எந்த சாப்பாட்டில் வேணாலும் நீங்கள் கலந்து சாப்பிடலாம். அதே மாதிரி இஞ்சி வந்து துவையல் பண்ணி சாப்பிடுங்க. இஞ்சி நீங்கள் சாப்பிட உங்களுக்கு பசியும் நல்லா எடுக்கும், வயிறில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். உங்களுடைய வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பிள் வந்து எடுத்துக்கோங்க. ஆப்பிள் நிறைய சாப்பிடலாம், ஆனால் நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா போதும். அதுவும் நீங்கள் காலையில் சாப்பிடுங்க, அது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்க இல்லையா காலையில், அது குடித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடலாம். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காமனாக பண்ணுறதும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியதும் இதுதான். அதே மாதிரி நான் இதில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன், நான் தனியாக என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஃபாலோ பண்ணன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நான் என்னோட குழந்தைக்கு அவனுக்கு 1.5 வயசு ஆகிற வரைக்கும் நான் தாய்ப்பால் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தேன். நான் வெளியில் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நான் அதிகமாக தாய்ப்பால் கொடுப்பேன். அதே மாதிரி மார்னிங் எழுந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் குடிப்பேன். ஹாட் வாட்டர் ஒரு நாள் குடித்தேன்னா, சில நாள் வந்து நான் ஹாட் வாட்டரில் தேன் கலந்து குடிப்பேன். இந்த மாதிரி குடிப்பேன். இது என்னுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி எப்பயாச்சும் வந்து நான் வந்து டீ குடிப்பேன். டீயில் வந்து இஞ்சி போட்டு டீ குடிப்பேன். ஸோ அது எனக்கு பிடிக்கும், அதனால் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் ஆட்டுக்கறி சேர்த்துக்கவே மாட்டேன். சிக்கன் மோஸ்ட்டாக சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிடும் உடம்பு. ஸோ அதனால் சிக்கன் நான் சேர்த்துக்க மாட்டேன். மற்றபடி மீன் சாப்பிடுவேன், முட்டை சாப்பிடுவேன், இந்த மாதிரி சாப்பிடுவேன். கீரை வந்து முருங்கைக்கீரை தான் நான் மோஸ்ட்டாக சாப்பிடுவேன். 3 நாளைக்கு ஒரு தடவை முருங்கைக்கீரை சாப்பிட்டே ஆவேன். அது வந்து குழந்தைக்கு பால் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அவனுக்கும் நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும். அதேமாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துப்பேன். லெமன் ஜூஸ் வந்து நான் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு மதிய டைமில் குடிப்பேன். ஆனால் நீங்கள் வந்து கோல்டு இருந்தது, இல்லை உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து அது குடிக்காதீங்க. அப்புறம் வந்து சளி பிடிச்சிரும் ரொம்ப உங்களுக்கு, குழந்தைக்கு அப்புறம் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லெமன் ஜூஸ் உங்களுக்கு உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் குடிங்க. அதே மாதிரி என்ன டெய்லி வந்து ஏலக்காய் தண்ணி, அதாவது ஏலக்காவும் துளசியும் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, கொஞ்சம் ஏலக்காவை நான் வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஏலக்காவை போட்டுட்டு அதே மாதிரி துளசியும் போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சுருவேன். எப்போல்லாம் எனக்கு தாகமாக இருக்கோ அப்போல்லாம் நான் அந்த தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். இது என்னுடைய வயிறு குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து இதை ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ, அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் நான் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஒரு காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு 11:30-12 மணிக்குள்ளே வந்து சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும். நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேங்காய் பாலில் வந்து அவல் போட்டு நல்லா ஊற வச்சு அதில் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நான் வந்து சாப்பிடுவேன். அது ரொம்ப வந்து வயிறு புண்ணு ஆறுறதுக்கும் சரி, உங்கள் வெயிட் குறைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதை நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எப்போவுமே நான் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சமாக நான் பால் குடிப்பேன். வந்து தம்பிக்கு பால் கிடைக்கணுன்றதால எனக்கும் வந்து ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுனால சும்மா ஒரு 1/2 கிளாஸ் வந்து நல்லா கதன்னு இருக்கிற பால் குடிப்பேன். அது கூடவே நான் வந்து ஒரு 2 முந்திரி 3 பாதாம் எடுத்துப்பேன். டேட்ஸும் சாப்பிடுவேன், 2 டேட்ஸ் எடுத்துப்பேன். இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், நல்ல இரும்பு சத்து இருக்கும். குழந்தைக்கு பாலும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து போஷாக்காக இருக்கும். குழந்தைக்கும் வந்து பால் நல்லா சத்தாக கிடைக்கும். அதே மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்குவேன் பார்த்திங்களா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தான் நான் தூங்குவேன். இது வந்து நீங்கள் ரெகுலராக நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு உடனே படுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சும்மா கொஞ்சமாக ஒரு வாக் போயிட்டு வந்து படுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா எனக்கு நாட்டு மருந்து கடையில் ஒரு லேகியம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது வந்து பிரசவ லேகியம் சொல்லுவாங்க. அதோட பேர் பார்த்திங்கன்னா பிரசவ நடகாய லேகியம் அப்படின்னு அந்த பாட்டில் அந்த பாக்ஸில் எழுதியிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கேட்டு வாங்க நாட்டு மருந்து கடையில். இது குழந்தைக்கு பால் கிடைக்கிறதுக்கும் சரி, உங்கள் வயிறை வந்து தொப்பை விழாமல் பார்த்துக்கிறதுக்கும் சரி, வெயிட்டு வந்து ஏற விடாமல் பண்ணுறதுக்கும் சரி, இது ரொம்ப நல்ல ஒரு லேகியம். இதை நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லா கடையிலுமே கிடைக்கும். இதை நீங்கள் எது வரைக்கும் சாப்பிடலாம், 2 வருஷம், அதாவது குழந்தை பிறந்து உங்கள் குழந்தைக்கு 2 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பால் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, இந்த லேகியத்தை டெய்லி மார்னிங் நீங்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. அதே மாதிரி மதியம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பே வந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு வெயிட்லாம் ஏறாமல் சும்மா சோம்பேறித்தனமாக அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, நல்லா வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு வெயிட் வந்து ஏறாது. ஸோ நல்லா சிக்கன் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணதே கிடையாது. அதெல்லாம் நினைக்கிறதோட சரி. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வீட்டு வேலை தான் அதிகமாக செஞ்சுருக்கேன். நான் குனிஞ்சு நிமிர்ந்து பெருக்கிறது, இல்லை துணி துவைக்கிறது, இல்லை வீடை வந்து க்ளீன் பண்ணிட்டு வர்றது, துணி வச்சு கையாலே க்ளீன் பண்ணிட்டு வருவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் இடுப்புக்கும் வயிறுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து வயிறு விழாமல் நல்லா திட்டமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் காமனாக பண்ணுற விஷயத்த நானும் பண்ணேங்க. அதாவது வயிறில் வந்து துணி கட்டுவோம் இல்லைங்களா, அது வந்து நான் வந்து குழந்தை பிறந்து நான் அடுத்த நாள்லேருந்தே நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஹாஸ்பிட்டலில் தான் இதை வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து எங்கள் அம்மாலாம் சொல்லலை, வேறு யாரும் வந்து இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லலை. பட் எனக்கு தெரியும், நான் தான் ஆல்ரெடி வந்து கன்சீவாக இருக்கும்போது வீடியோ பார்த்துருக்கேன் இல்லையா, நிறைய வீடியோ வந்து. ஸோ அதில் வந்து சொன்ன டிப்ஸை வந்து நானே ஃபாலோ பண்ணேன். எங்கள் அம்மா வந்து ஒரு ஷால் கொண்டு வர சொன்னேன், என்னுடைய காட்டன் ஷால் கொண்டு வர சொன்னேன். அவங்களும் அதை கொண்டு வந்தாங்க. நான் அந்த ஷாலை நல்லா வயிறை சுற்றி நல்லா
நல்லா அடி வயிறு வரைக்கும் நல்லா இறுக்கமாக டைட்டாக சுற்றி நாட் போட்டுட்டேன். இது வந்து சாப்பிட்ற டைமில் மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருவேன், மற்றபடி எப்பயும் போல் டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். வயிறை சுற்றி வந்து டைட்டாக துணி போட்டு கட்டிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அதை நான் ட்ரை பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு என்னுடைய வயிறு. நான் என்ன சாப்பிட்டாலுமே சரி எனக்கு அந்த அளவுக்கு வயிறு தெரியாது, வயிறும் விழலை, உடம்பும் ஏறலை. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், நீங்களும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து 2 வருஷம் குழந்தை பிறந்து உங்களுக்கு 2 வருஷம் வரைக்குமே நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.